ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. மேத்தமேட்டிக்ஸில் வந்து நீங்கள் வந்து 50க்கு 50, அதாவது 5 மார்க்கில் 5 மார்க்கும் அட்டன் பண்ணி முழுசா 50 அவுட் ஆஃப் 50 மார்க் நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு ஒவ்வொரு லெசன்லையும் எந்தெந்த 5 மார்க்லாம் நீங்க படிச்சிருக்கணும். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன சாப்டர் வைஸ் வந்து நான் சொல்ல போறேன். ஸோ உங்களுடைய புக் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுடைய நோட் எடுத்துக்கோங்க. நீங்க எதை வச்சு படிக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. புக்கு, நோட்டு, கைடு நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துக்கிட்டு நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா எடுத்துக்காட்டு கணக்கு, எக்ஸசைஸ் அப்படின்னா பயிற்சி கணக்கு. நான் சொல்ல அந்த சம்மை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேயே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதனால அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து 2 மார்க் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸில் எல்லாருமே 90 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து 2 மார்க் அண்ட் 5 மார்க்கில் ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் 90 மார்க் எடுக்க முடியும். ஏன்னா ஆப்வியஸ்லி கிராஃப் ஜாமெட்ரியில் ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்க. அடுத்து மார்க் உங்களுக்கு போனுச்சு அப்படின்னா அது 1 வேர்டில் தான் போக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம் 2024. ஓகே. அண்ட் அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் இன்னும் இந்த சேனலை நீங்க கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியும். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு இனிமே அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் இந்த போட்டோஸை வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் எனக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன். நமக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதுல எக்ஸாம்பிள் 1.3, 1.4, 1.8, 1.9, 1.11, 1.15, 1.16, 1.18, 1.19, 1.24, 1.25 இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது என்ன இங்க ஹிண்ட் கொடுத்துருக்கோம்னா 2 மார்க் வந்து டெஃபினிஷன்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதை கொடுத்துருக்கோம். அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கல 1.1ல 4, 5, 6, 7, 1.2ல 4, 5, 1.3ல 3, 4, 5, 6, 7, 10, 1.4ல 2, 9, 10, 12, 1.4ல again 5 and 8 பாத்துக்கோங்க. இதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இன் சாப்டர் 1. இதை படிச்சீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால சாப்டர் 1ல இருந்து சம்டைம்ஸ் 2 5 மார்க் கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. ஸோ அதனால 2 5 மார்க் முழுசா 10 மார்க் இந்த ஒரு சாப்டர்ல இருந்து வாங்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 2.6, 2.11, 2.27, 2.24, 2.30, 2.29 இம்பார்ட்டன்ட். 2.32, 2.33, 2.34, 2.36, 2.37, 2.39, 2.43, 2.44, 2.45, 2.51, 2.53 இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது என்னென்ன சொல்லிட்டேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டார் போட்டிருக்கிறது நிறைய தடவை எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அண்ட் எக்ஸசைஸ் 2.1ல 6th கொஸ்டின், 2.3ல 8, 9, 10, 2.5ல 6, 9, 11, 12, 13, 14, 2.6ல 4, 5, 6, 7, 8, 9 9 கிடையாது 8, 10, 11, 12 and 2.7ல 6 to 12. அதாவது என்ன அர்த்தம்னா 6, 7, 8, 9, 10, 11, 12 அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 2.8ல 6, 7, 8, 10, 2.9ல 4, 5, 6, 7 இதெல்லாம் சாப்டர் 2ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3 அல்ஜீப்ரா பெரிய யூனிட். இதுல உங்களுக்கு மேட்ரிக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் வரும். ஸோ இதுலயும் 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.3, 3.4, 3.7, 3.8, 3.9, 3.10, 3.11, 3.18, 3.20, 3.21, 3.22 3.20ல தேர்ட் சப்டிவிஷன் இருக்கும். பட் எல்லா சப்டிவிஷனும் இம்பார்ட்டன்ட். ஓகே. 3.23, 3.36, 3.40, 3.43, 3.47 இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டுல ரொம்ப முக்கியமான கணக்குகள். அண்ட் எக்ஸசைஸை பொறுத்தவரை 3.5ல 4, 5, 3.2ல 1, 3.6ல 5, 6, 8, 3.8ல வந்து எல்லா கொஸ்டினுமே ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் எக்ஸசைஸ். அடுத்து 3.12ல 2, 3, 5, 6, 7, 8, 3.13ல 3, 5, 4 அண்ட் 3.14ல 2, 3 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினாக்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த யூனிட்ல 8 மார்க்கும் கேட்பாங்க. 8 மார்க் நீங்க எல்லாமே படிச்சாகணும். பட் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் கேட்கறவங்களுக்கு பேஜ் நம்பர் 125ல இருந்து 132 வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ்ல 3.17ல தேர்டும் அண்ட் யூனிட் எக்ஸசைஸ் 3ல பேஜ் நம்பர் 152ல 5, 6, 13 இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
அண்ட் சாப்டர் யூனிட் 3லே மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, தனியா மேட்ரிக்ஸ்ல இருந்து 100% ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் வரும். ஸோ இந்த சம்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். பாத்துக்க, இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க், அண்ட் இதை மட்டும் படிச்சா ஒரு 5 மார்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.68, 3.63, 3.69, 3.70 அண்ட் எக்ஸசைஸை பொறுத்தளவுல 3.17ல 2, 3, 6, 7, 8 இதுல வந்து 8 மார்க்ல இது கேட்பாங்களாம். அடுத்து 3.18ல 4, 5, 13, அப்புறம் வந்து 7, 8, 12, 11 பாத்துக்கோங்க. சாப்டர் 4 ஜாமெட்ரியில 8 மார்க்கை பொறுத்தளவுல எக்ஸாம்பிள் 4.9, 4.10, 4.11. அடுத்து தியரம், கண்டிப்பா ஒரு தியரம் கேட்பாங்க. தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், அடுத்து பித்தாகரஸ் தியரம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து கான்வர்ஸ் ஆஃப் பேசிக், இது வந்து கேட்க சான்ஸ் இல்லை ப்ரொபோஷனலி, பட் தேல்ஸ், பித்தாகரஸ், ஆங்கிள் பைசெக்டர் மூணும் பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 4.1ல 7, 10, 7, அப்புறம் 10 to 13, 10, 11, 12, 13. 4.2ல 12 to 17, 12, 13, 14, 15, 16, 17. 4.3 தேவையில்ல. 4.4ல 13 to 17, 13, 14, 15, 16, 17 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.29, 4.30, 4.31 யூனிட் எக்ஸசைஸ்ல 6, 7, 8, 9, 10 பார்த்துக்கோங்க. அடுத்தது 5 மார்க்கை பொறுத்தளவுல இந்த யூனிட்ல எக்ஸாம்பிள் 4.20, 4.22, 4.23, 4.34 யூனிட் எக்ஸசைஸ் 5, 8. எக்ஸசைஸ் 4.1ல 2, 9, 4.2ல 4, 5, 6, 7, 10, 11, 4.3ல 2, 3, 6, 7, 8, 4.4ல 3, 6, 9, 10, 11. யூனிட் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி. டெஃபினெட்லி இதுல இருந்து ஏரியா ஃபைண்ட் பண்றது ஒன்னு, ட்ரையாங்கிள் ஆர் குவாட்ரிலேட்டரல், நாற்கரம் ஆர் முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா வரும். எக்ஸாம்பிள் 5.6, 5.7, 5.15, 5.16, 5.22, 5.23, 5.24, 5.27, 5.29, 5.28, 5.37. எக்ஸசைஸ் 5.1ல 5, 6, 7, 8, 9, 5.2ல 9, அப்புறம் 10 to 14, 10, 11, 12, 13, 14, 5.3ல 6, 8, 9, 11, 12, 14, and 5.4ல 6 to 12, 6, 7, 8, 9, 10, 11, 12. யூனிட் எக்ஸசைஸ் 1, 3, 5, 9, 10 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 6ல ட்ரிகனாமெட்ரியை பொறுத்தளவுல எக்ஸாம்பிள் 6.7, 6.8, 6.11, 6.14, 6.16, 6.17, 6.21, 6.23, 6.24, 6.25, 6.27, 6.29, 6.30, 6.31, 6.32, 6.33 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் மை சஜஷன் 6.23ல இருந்து 33 வரைக்கும் படிக்கிறது பெஸ்ட். ஓகே. அண்ட் எக்ஸசைஸ் 6.1ல 5 to 10, 5, 6, 7, 8, 9, 10, அண்ட் 6.2ல 5, 6, 7, 8, 6.3ல 3, 5, 6, 6.4ல 1, 2, 5, 4, அண்ட் யூனிட் எக்ஸசைஸ்ல 6, 7, 8, 9. அண்ட் சாப்டர் 7 மென்சுரேஷன். இதுல அந்த ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, ஃபார்முலாஸ். அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா கொஸ்டினும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் பேஸே அந்த ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் செய்ய முடியும். ஸோ ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கையில 5 மார்க்கு. எக்ஸாம்பிள் 7.14, 7.18, 7.22, 7.27, 7.28, 7.26, 7.31 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் எக்ஸசைஸை பொறுத்தளவுல எக்ஸாம்பிள் யூனிட் எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள் கிடையாது. யூனிட் எக்ஸசைஸ் 4, 5, 8, 9, 10, 6. அண்ட் பயிற்சி கணக்கு எக்ஸசைஸ் 7.1ல 4, 6, 9, 10, 7.2ல 2, 5, 8, 9, 10, 7.3ல எல்லாமே படிக்கணும். 7.4ல 4, 5, 6, 7, 8 பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு. இதுல எக்ஸாம்பிள் 8.4, 8.5, 8.6, 8.9, 8.10, 8.11, 8.12, 8.13, 8.14, 8.17, 8.20, 8.22, 8.26, 8.29, 8.31, 8.32. These are the most important 5 mark. And exercise 8.1ல 4, 5, 8, 10, 11, 12, 13, 14, 15. And 8.2ல 5, 6, 7, 8, 9. 8.3ல 5, 6, 8, 14, 15. 8.4ல 7, 10, 11, 13, 14. யூனிட் எக்ஸசைஸ்ல 2, 3, 10, 11, 12 and 6 பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். மிக மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள். இதை தாண்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ அதனால இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல 2 மார்க் மட்டும் அப்லோட் பண்றேன். அதுக்கடுத்து எக்ஸாமுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுல ஓவரால் 2 மார்க்கு, 5 மார்க்கு, 8 மார்க்கு எல்லாமே நீங்க என்னென்ன படிக்கணும்னு சொல்றேன். அண்ட் புக் பேக் 1 வாரம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அகைன் சொல்றேன், தேல்ஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், இந்த 3 தியரத்தை நல்லா படிச்சுக்கோங்க. மேக்சிமம் இந்த 3 தியரத்துல
தியரத்துல இருந்து தான் ஒரு தியரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால அந்த 3 தியரத்தை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணிடுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.